குற்றவாளி கேட்ல நிறுத்தப்பட்டான். பேதுரு வந்து சொன்னாரு, உனக்கு உள்ள போறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்ப நாங்க 100 மார்க் பெற்றவங்க தான் உள்ள விடுவோம்னு சொல்லிட்டு. அப்ப இவன் சொன்னா, நான் வந்து 50 வருஷமா ஒரே மனைவியோடு வாழ்ந்தேன். அந்த பேதுரு சொன்னார், யூ கெட் 2 மார்க்ஸ், 2 மார்க். என்ன நல்ல குணம் இருந்தது. அவன் சொன்னா, நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போனேன், ஒரு நாளும் மிஸ் பண்ணல, ரெகுலர், யூ கெட் 3 மார்க்ஸ். அப்ப எத்தனை ஆச்சு? 5 தான் ஆச்சு. அதுக்கப்புறம் விவஸ்தா, ஓ நான் வந்து தான தர்மம் கொடுத்தேன், ஸோ யூ கெட் another 2 மார்க்ஸ். 7 மார்க் தான். இப்ப அவருக்கு ஒரு நன்மையும் செய்தது ஞாபகம் இல்லை. சொன்னா, ஆண்டவரே உங்களுடைய கிருபை தான் என்னை காப்பாற்றணும். பேதுரு சொன்னா, யூ ஆர் ஏன். அப்போ தேவனுடைய கிருபை தான் நமக்கு வேணும். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய கிருபையில போனோம்னா என்று மற்ற எல்லா நல்ல குணங்கள் எல்லாம் the balance will be down in our side. அதனால தேவன் சொல்லுகிறார், என்னுடைய தண்டனையின் நாள் வருகிறது, இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. அவர்கள் இந்த இதெல்லாம் நடக்குது இல்லையா? என்னது நம்ம முதலாவது வசனத்துல பார்த்தோம், அக்கினி பட்சிக்கும் சுற்றிலும் மகா புசல் கொந்தளிக்கும். இதுகளெல்லாம் வரும் பொழுது அவர்களுடைய இருதயத்துக்குள்ள கலக்கம் வந்துட்டு இருக்குது. முந்தா நேற்று ஒருத்தர் சொன்னார், அடுத்த ஸ்டாம் வருது. ஐயோ எப்போ வருது அடுத்த ஸ்டாம்? முன்னால ஸ்டாம் வருதுன்னு சொல்லியாச்சுன்னா வந்துன்னா பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஸ்டாம் வருதுன்னு சொல்லியாச்சுன்னா ஐயோ எப்போ வருது? கலக்கம் இப்பவே வந்தாச்சு. அப்போ ஆண்டவர் அவர்களுக்குள்ள கலக்கம் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். This is the day they have to come and surrender to Jesus Christ. அதுக்கு தான் சபைக்கு இப்போ வந்து ஆயத்தமான நாட்கள். நீங்க ஆத்மாக்களை ரட்சிக்கிறதுக்கு you have to speak. There is a protection. கர்த்தர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 19வது அதிகாரம், Luke chapter 19 42-43. லூக்கா 19:42-43. அறிந்தாயானால் நலமாயிருக்கும் இருக்கிறது. சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. சரி, அதோட முடிச்சிருவோம். சரி, இப்ப என்ன நடக்குது? இந்த நாட்கள் வந்திருக்கு. Let your eyes be open. God is telling, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தேடு. ஒருவேளை இதுவரையில நீங்க தேடாதபடி உங்க விருப்பப்படி நடந்தீங்கன்னா this is the time at least let your eyes be open. ஏன்னா இது வந்து தேவன் கிருபையினால கொடுத்த நாட்கள். தேவன் பல வழிகளில் பேசிக்கிட்டு இருக்கிறார். பைபிள்ல சொல்றது, அந்த நாட்களிலே தீர்க்கதரிசியின் மூலமாக பேசின ஆண்டவர் இப்பொழுது இயேசுவின் சிலுவையினாலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சிந்திய ரத்தத்தினாலே அவருடைய அடையாளங்களினாலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Let's somebody read it in English. Luke chapter 19 42-43. Dolly, read Luke 19 42-43. Saying, if you had known, even you, especially in this your day, the things that make for your peace, but now they are hidden from your eyes. The days will come when your enemies will build an embankment. Hallelujah. இந்த நாட்களில் உன்னுடைய கண்கள் அடைக்கப்படாதபடி நீ பார்த்துக்கணும். You have to open your eyes and you have to get to the knowledge of the word of God. The light of the Lord's way should be in front of you. Then you will be saved. என்னொரு வசனம் வாசிங்க. 1 Peter chapter 2 verse 12. 1 Peter chapter 2 verse 12. விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்கு உள்ளே நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த
நாட்கள்ல புறஜாதியார் உங்களை வந்து உங்களுடைய விசுவாசத்தை குறை சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க ஒபாமாவுக்கு ஓட்டு போடாதவங்களா இருந்தீங்கன்னா ஒபாமாவுக்கு ஓட்டு போட்டவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஓ நீங்க ஃபூல் ஆயிட்டீங்களே, நீங்க உங்க ஆண்டவரை விசுவாசித்தீங்களே, யார் ஜெயித்தா அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போவாரு. அதான் சொல்லப்பட்டிருக்குது. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன்ட்டு விரோதமாய் எண்ணினாலும் நீங்க உங்களுடைய நல்லடத்தையினாலே ஆண்டவருடைய வருகையிலே காணப்படுவீர்கள். அதனால டோன்ட் பி. எத்தனை பேர் நீங்க சோர்ந்து போனீங்க ஒபாமா ஜெயித்தான்னு சொல்லிட்டு? எனக்கு ஒரு சோர்ந்து போகாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, அது நிறைவேறணும். என்னுடைய ஒரு நீஸ் கசின் வந்து போன் பண்ணா, ஓ கிறிஸ்தவங்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணுமே என்னாச்சுது அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், வசனத்தை பாருங்க, God's word has to be fulfilled. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும், அந்தி கிறிஸ்து வர வேண்டியது இருக்குது. So all these things has to happen. பட் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்கள் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. So we are all worried about the day we are going to meet the Lord. These days matters nothing. This will come and go. But the day the Lord is going to come, that is the very hardest day. The people who do not believe are going to beat their breast and they are going to cry, oh we didn't believe Jesus Christ, we wasted our time. But that day will be glorified. அந்த நாளுக்காக நீங்க என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய். Let your good will and good walk should not change. Patrick, 1 Peter chapter 2 verse 12. Be very careful. இதெல்லாம் பார்த்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில தடுமாறாதுங்க. நீங்க ஒருவேளை உலகத்துல போனீங்கன்னா சொல்லுவாங்க, ஒபாமா இஸ் தி பெஸ்ட் பிரசிடென்ட், சி எங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சது, அந்த பெனிஃபிட் கிடைச்சது, எங்க மெடிக்கல் ஃப்ரீ ஆயிட்டது. You are going to follow the Antichrist. வேதம் என்ன சொல்லுது? First 3.5 years of the Antichrist will be a better day. அவன் வந்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி he is going to cheat the world. After 3.5 years he will show his real color. So you don't be deceived in that crowd. விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? He is going to come in the name of peace. But read it in English. Having your conduct honorable among the people, that when they speak against you as evildoers, they may by your good works which they observe glorify God in the day of visitation. Amen. In the day of his visitation, the glory will be revealed, and his children will be taken up for glory, and the wicked will be punished. So there is a day coming. Be bold. நம்முடைய தேவன் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார், மௌனமாகிறார், அவர் தாமதிக்க மாட்டார். அவர் சொன்ன நாளிலே, நீங்கள் நினையாத நாளிலே he is going to come, and the people who are waiting will be glorified. ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ராஜ்யத்தை கொடுக்கிறார். The wicked will be destroyed and his children will be given a land for reigning. அவரோடு நாம் ராஜரீகம் பண்ணுகிறோம். வாசிங்க யோவான் 14:3. John 14 verse 3. This is for his children. முதலாவது பார்த்தோம், the punishment is coming upon the one who does not believe, the one who ill-treats the simple and the poor. இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை பார்க்க போகிறோம். John 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில். Hallelujah. He is going to take us to the place where he is sitting. Is it glorious? ராஜாவின் பிள்ளைகளா, ராஜாவுடைய இடத்துல நம்ம இருக்கிறதுக்காக he is preparing a place for us. So that is the wonderful day. வீடு கட்டி நீங்க இன்னைக்கு வீடு கட்ட நினைச்சீங்கன்னா நாளைக்கு வீட்டுக்குள்ள போக முடியுமா? You have to wait till it is built. இல்லையா? ரொம்ப அழகா கட்டினீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். சிம்பிளா கட்டினீங்கன்னா 2 மாசத்துல கட்டிடுவீங்க. நம்முடைய தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணது இட்ஸ் a glorious thing. அதனால அவர் சொன்னது வரப்போகிறார். உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், அவரோடு நாம் இருப்பதற்காக. விளங்குதா?
அவரோடு அங்க வந்து துன்பமும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, முடிவும் இல்லை, சூரியனும் இல்லை. He is the light for us. சூரியன் மூணு எல்லாம் வந்து set the time. இது வந்து நேரத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறது இல்லையா? 24 மணி ஆயிட்டுன்னா அடுத்த நாள் ஆயிட்டு. பட் in the kingdom of God there is no day, no light. We are going to be always in the presence of God. Maybe we don't sleep. உறக்கிறவங்கெல்லாம் you don't need to sleep there. You will be awake all the time. You will be in the presence of God glorifying. He is above the time settings. அங்க வந்து daylight time, night time, there is no time. That's what he is telling. நீ நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரப்போற மகனே, be courageous and be patient. இன்னொரு வசனம் வாசிங்க. அங்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. The fullness of blessing. அவருடைய ராஜ்யத்தில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். சங்கீதம் 23:5. ஹல்லேலூயா. சங்கீதம் 23:5. எல்லாரும் பாராம வச்சிருக்குமே. சங்கீதம் 23:5 சொல்லுங்க. நீங்க முதல்ல 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் பிரயாசப்படுகிற அந்த இடம் தான். சத்துருக்கள் என்ன போடுறாங்க? ஆபிரகாமுடைய மடியில லாசரஸ் இருந்தா, அந்த பணக்காரன் எங்க கிடந்தா? அக்கினியில கிடந்து கதறுகிறார், ஒரு சொட்டு தண்ணி ஊத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லிச்சுது? அங்கேயும் இங்கேயும் என்ன சம்பந்தம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க அங்க வர முடியாது, அங்க இருக்கிறவங்க மேல வர முடியாது. அந்த நாள் வரப்போகுது. ஆனா அவரோடு இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு முன்னால ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவங்க தண்ணி இல்லாத அக்கினியில வேதனைப்பட போறாங்க. நமக்கு தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் எண்ணெயை தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியப்படுகிறார். We will be filled with joy all the time. There is pleasure in the sight of God. தேவனோடு இருக்கும் பொழுது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அந்த பாட்டு ரெடி பண்ணிடுங்க. சந்தோஷம் சந்தோஷம். தேவன் என்ன கொடுக்கிறார்? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய நன்மைகள் பெரிதாய் இருக்கிறது. அவருடைய நன்மைகள் பெரிதாய் இருக்கிறது என்று சங்கீதம் 31:19 சொல்லுகிறது. 31:19 சங்கீதம். Psalm 31:19. Hallelujah. There is never ending joy. இங்க உள்ள joy எல்லாம் வந்து 2 மணிக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு அதுக்கு பிறகு தலைவலி வந்துடும். மியூசிக் தொடர்ந்து கேட்டீங்கன்னா என்ன டன் 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 அடிச்சு முதல்ல 10 நிமிஷத்துக்கு நல்லா இருக்கும். 1 மணி நேரம் டன் டன் அடிச்சுன்னா என்ன ஆயிரும்? தலைவலி வந்துடும். ஆனா இங்க அப்படி இல்லை. நித்திய ஜாய். அது வந்து அவ்வளவு மைல்டு மியூசிக்கா இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல நன்மை அவருடைய நன்மைகள் பெரிதா இருக்கிறது. சங்கீதம் 31:19. நம்புகிறவர்களுக்கும் யாருக்கு? மனுபுத்திரருக்கு முன்னாக உண்மை நம்புகிறவர்களுக்கு. In the presence of people you show your faith. You will not be ashamed. See, கிறிஸ்டியன்ஸ்ல இன்னும் இதுல ஓவர் கம் பண்ணாத நிறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாசம் எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. மற்றவங்களுக்கு முன்னால இன்னும் விசுவாசத்தை வெளிப்படுத்தல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர். நீங்க அப்படி நம்புறீங்களா? மனுபுத்திரருக்கு முன்னால are you showing your faith? That's what அவங்களுக்கு தான் இந்த நன்மையை வச்சிருக்கிறார். கிறிஸ்தவன் நான் சீக்ரெட் கிறிஸ்டியன், எனக்கு இருதயத்திலே இயேசு இருக்கிறாரு, நான் வேற ஒருத்தரையும் பேச மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா அவுட். அப்படி ஒரு இன்டர்நெட் ப்ரோக்ராம் அவுட். இங்க என்ன சொல்லப்பட்ட கண்டிஷனை பாருங்க. என் சத்துருக்களுக்கும் இல்ல, உமக்கு பயந்தவர்களுக்கும்
மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்கள். அப்ப நம்ம நம்பிக்கை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம நம்பிக்கை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்றவங்களுக்கு நம்பிக்கை தெரியலன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அப்படிதானே? எனக்கு 3 வீடு இருந்துன்னா நான் வெளியே சொல்லுவேன்னா மாட்டேன். உலகளோட பொருட்கள் இது எனக்கு கார் வெளியே நிற்குது. என்ன ஜெனிசிஸ் அல்லது இது என்னது ரோல்ஸ் ராய்ஸ் சொல்லுவீங்க இல்லையா? அப்போ மனுபுத்திரருக்கு முன்னால இயேசு கிறிஸ்து அறிக்கைப்பட்டதுக்கு யார் வைக்கும்? மனுபுத்திரருக்கு முன்னால அறிக்கைப்படுவதற்கு என்னத்துக்கு வைக்கும்? விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அதான் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். எனக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக என்னை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணின நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. So at least now started speaking about Jesus to others. நாள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. அதாவது நீங்க ஆத்மாவை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, பேசுங்க. You start speaking, God will do the work. நீங்க என்ன செய்யணும்? விதைய போடணும், அவ்வளவுதான். ஒரு பாஸ்டருடைய விதை என்னன்னா, கர்த்தர் எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்க போறாரு. சொல்லுது விதைன்னா என்னது? The word of God. The seed is the word of God. You put the word of God, God is going to bring the things for you. Hallelujah. அடுத்தபடியாக ஆவிக்குரிய விருந்து, the spiritual feast God is going to give for his children. Read Matthew 22:4. Matthew chapter 22 verse 4. Hallelujah. Matthew chapter 22 verse 4. மத்தேயு 22:4. எருதுக்களும் ஜந்துக்களும் எல்லாம் everything is ready. When he is going to come, everything is ready. But are you prepared? Are you prepared? அந்த நேரத்துல ஆயத்தம் இல்லாம நீங்க நான் ஆயத்தப்படுறேன்னு சொல்றதுக்கு there is no time. It's twinkling of a time. என்ன சொல்லிருக்குன்னா, தேவனுடைய வருகை எப்படி இருக்கும்? Twinkling of an eye. இந்த லைட் பாக்குறீங்கல்ல, அதை விட ஃபாஸ்டா இருக்கும். இட்ஸ் நீங்க கண்ணு தட்டி கண்ணு திறக்கிற அந்த டைம் கூட அதை விட ஃபாஸ்டா. Twinkling of a moment. அவர் வரப்போகிறார். அவர் நேரமே இருக்காது. அதான் சொல்லுகிறார், ஆயத்தமா இருங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஆனா விருந்துகாரங்களை காணல. யாரை கூப்பிட போறாரு? ஆயத்தமா இருக்கிறவர்களை. ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள சொல்லுகிறார். He is not going to leave you. He is going to give you a land to rule over. ஒருவேளை நியூயார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. You are going to rule New York. ப்ளூம்பர்க் இடத்துல நீங்க இருக்கலாம். வாசிங்க மத்தேயு 25:34. Hallelujah. அப்பொழுது ராஜா நமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுத. You are going to rule places. See, அவங்க தான் வரப்போறாங்க இயேசு கிறிஸ்துவோட இரண்டாவது வருகையில. பரிசுத்தவான்கள் வந்த பிறகு they are going to sit with Jesus and rule this same world. What is God is going to make us holy. wicked எல்லாம் அழித்துட்டு he is going to give us எவ்வளவு நாள்? 1000 வருஷம். படிச்சோம் இல்லையா? millennial kingdom. அந்த millennial kingdom வர்றதுக்கு ஆயத்தமா இருக்குது. So are you prepared? Are you prepared to rule the kingdom of God? Are you prepared? உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறார். அப்ப அப்படி சொல்லக்கூடாது, ஓ எனக்கு தெரியாது, நான் ஆளுகை செய்ய மாட்டேன். ஆளுகை செய்யறதுக்கு உங்களுக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. So you are going to rule over the kingdom of God. என்ன ஒரு வசனம் வாசிக்கலாம்? லூக்கா 21:27. Luke chapter 21 verse 7.
அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, 21 லூக்கா 21:27. அப்பொழுது மனிதகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள். Hallelujah. Are you ready? He is going to come any moment. அதாவது அவர் நீங்கள் நிலையான வேளையிலே, the time you are not expecting, he is going to come, and everything is happening around us for that. Whatever Jesus said, the signs it's happening. அதனால இந்த நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். சிஸ்டர் இந்த பாட்டை பாட போறாங்க. இந்த நேரத்தில் உற்சாகமா கைத்தட்டி நம்ம ஒருவேளை இதுவரையிலும் நீங்க கொடுக்கலன்னா இந்த சமயத்தில் அது தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கண்களை திறப்போம். ஒருவேளை கண்களை இதுவரையிலும் திறக்கலைன்னா இந்த நேரத்தில் முழுமையாக நாம் திறந்து ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. சிஸ்டர் பாட்டு, நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த நேரத்தில் உற்சாகமா எல்லாரும் கைத்தட்டி தேவனுடைய சமூகத்திலே அவர் வரும் பொழுது